4 நாட்கள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கோவை விமான நிலையத்தில் திரௌபதி முர்முவை வரவேற்றார் அமைச்சர் மெய்யநாதன். டிசம்பர் 15ஆம் தேதி கூடுகிறது அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம். கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவாகவுள்ள பெங்கல் புயல் கரையை கடக்கும் முன்பே வலுவிழுக்கும் என கணிப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் நேற்று பதிவான மழையின் அளவை விட இன்று குறைவாகவே இருக்கும். தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை. 60 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. திமுக அரசின் நிர்வாக திறனின்மையால் ஒவ்வொரு மழையிலும் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. தனது 47வது பிறந்த நாளையொட்டி முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். மெரினாவில் அண்ணா, கலைஞர் நினைவிடங்களில் உதயநிதி மரியாதை. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 56,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவில் 18ஆம் படியில் நின்று போலீசார் குரூப் போட்டோ எடுத்ததால் சர்ச்சை. போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தல். ஹிஸ்புல்லா இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இடையே எழுந்த சர்ச்சை. ஒப்பந்த மீறலில் ஈடுபட்டாலோ ஆயுதங்களை கையில் எடுக்க முற்பட்டாலோ தாக்குவோம் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை. சிங்கப்பூரில் நேற்று நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் செஸ் போட்டியின் 2வது தொடர் 1.5 என்ற கணக்கில் சீன வீரர் டிங் லிரன் முன்னிலை.